ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங் பார்க்க போகிறோம். நேற்று செஷனோட கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி இன்னைக்கு செஷன் கிடையாது தான் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் நீங்கள் வந்து என்னது டெய்லியும் படிக்கணும், ஒரு செஷனும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கும் செஷனை கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ நேற்று வந்து நம்ம கொஞ்சம் கம்மியான ரூல்ஸை வச்சு தானே பார்த்தோம். ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ரூல்ஸ் அப்படின்றது ஃபுல்லாக நம்ம இன்னும் கவர் பண்ணவே இல்லை. ரொம்ப கம்மியான ரூல்ஸ் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த செஷனை போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கோட கோட் பார்த்துலாம். இட் இஸ் நாட் அபவுட் ஹவு பேட்லி யூ வாண்டட், இட்ஸ் அபவுட் how hard you are willing to work for it. சரிங்களா? It's about how hard you are willing to work for it. சரிங்களா? ஸோ எவ்வளோ உங்களுக்கு வேணும், எவ்வளோ அது வேணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா? உங்களை மாதிரி ஆசைப்படுறவங்க எத்தனையோ கோடி பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் அந்த ஆசைப்படுற பொருளுக்காக நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அதுக்காண்டி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, அதுக்காண்டி நீங்கள் என்ன எஃபர்ட் எடுக்கிறீங்க அப்படின்றது தான் மேட்டர்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? ஜஸ்ட் பிகாஸ் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வேண்டிட்டு மட்டும் இருந்தால் கிடச்சிருமா? கிடைக்காது. அதுக்கான முயற்சியும் பண்ணியே ஆகணும். அதோட எஃபர்ட் நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின் போயிடலாமா டேரெக்டாக? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Oh dear, the audio in one of the channel on television is not clear at all. Okay. So, oh dear, the audio in one of the channel on television is not clear at all. Okay. So, இந்த சென்டென்ஸில் சரிங்களா கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் எரர் இருக்குது. சரிங்களா? ஸோ என்ன எரர் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, இது வந்து ரொம்ப 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 பழைய ரூலு. பட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு என்ன சொல்கிறது ஓல்ட் அண்ட் வைட் ஸ்ப்ரெட் வால ரூல். சரிங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் கண்டிப்பாக. சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ ரூல் என்னன்னு சொல்கிற பாருங்க. என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த, சரிங்களா, ஒன் ஆஃப் த ஃபாலோ பண்ணி ஆல்வேஸ் என்ன வரணும் அப்படின்னா வர நவுன். சரிங்களா? அது வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? செஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இன்னும் கிளியராக பார்ப்போம். ஸோ ஒன் ஆஃப் தவை ஃபாலோ பண்ணி வர நவுன் ஆல்வேஸ் என்னவா இருக்கணும்னா ப்ளூரலாக இருக்கணும். சரிங்களா? ஒன் ஆஃப் தவை ஃபாலோ பண்ணி வர நவுன் என்னவா இருக்கணும்? ப்ளூரலாக இருக்கணும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி வர வேர்ப், சரிங்களா, ஒன் ஆஃப் தவை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் என்னவா இருக்கணும் அப்படின்னா சிங்குலராக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதோட எக்ஸப்ஷனல் கேஸ் ஒன்று இருக்குது. சரிங்களா? 2 இருக்குது ஆக்சுவலி. இதோட எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. பட் அது வந்து எப்போ நான் சொல்லுவேன் அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் பேட்ச் இருக்குல்ல, பேட்ச்சில் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரல் ரூலில் பார்த்துலாம், எக்ஸப்ஷன் அப்படின்றது அப்புறமா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒன் ஆஃப் த ஃபாலோ பண்ணி வர நவுன் ப்ளூரலாக இருக்கணும், வேர்பு சிங்குலராக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நவுன் ப்ளூரல், வேர்பு சிங்குலர். சரிங்களா? ஸோ இங்கே ஒன் ஆஃப் த இருக்கா? சரி, ஒன் ஆஃப் த இருக்கா? இப்போ அதை ஃபாலோ பண்ணி வர நவுன் என்னது? சேனல் அப்படின்றது ஒரு நவுன்னா. ஓகேவா? ஸோ அது என்னவா இருக்கணும்? ப்ளூரலில் தானே இருக்கணும். அப்போ இங்கே என்ன போடுங்க? சேனல்ஸ்னு போடுங்க. சரிங்களா? ஸோ பார்ட் சியில் தான் எரர் இருக்குது. சரிங்களா? பார்ட் சியில் தான் என்ன எரர் இருக்குது? ஸோ த ஆடியோ இன் ஒன் ஆஃப் த சேனல்ஸ் ஆன் டெலிவிஷன் இஸ் நாட் கிளியர் அட் ஆல். சரிங்களா? இங்கே சேனல்ஸ்ன்னு தான் வரணும், அதே மாதிரி இங்கே இஸ் தான் வரணும். ரெண்டுமே கரெக்டு தான். சரிங்களா? ஓகேவா? கிளியரா? ஓகே, அடுத்து போகலாமா? சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. குயின் எலிசபெத் காட் மேரிங் டு பிலிப், former prince of Greece and Denmark. ஓகே, குயின் எலிசபெத் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? பிலிப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பிலிப் யார் அப்படின்னா ஃபார்மர் பிரின்ஸ் ஆஃப் கிரீஸ் அண்ட் டென்மார்க்கோட பிரின்ஸ். சரி, ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன தப்புன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, எங்கே தப்பு இருக்குன்னு சொல்லாதீங்க. சரிங்களா? இந்த ஒரு பாட்டில் தான் தப்பு இருக்குன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். என்ன ஓகேவா? எங்கே தப்பு இருக்குன்றத பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்த சென்டென்ஸு. சரிங்களா? ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா என்ன தப்புன்னு கேட்குறேன். ஓகே, என்னது வேர் இஸ் த எரர் கேட்கல, வாட் இஸ் த எரர்னு கேட்குறேன். சரிங்களா? வாட். ஓகே, ஸோ இந்த மாதிரி WH வேர்ட்ஸ் வருதுல்ல, இந்த மாதிரி WH கொஷின்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது, கொஷின் வேர்ட்ஸ்னு கிடையாது, WH வேர்ட்ஸ் வந்தாலே அதை ஆல்வேஸ் ரீட் பண்ணும்போது வா சவுண்டு கொடுக்காதீங்க. சரிங்களா? வாட், வேறு, ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன வென்னு, ஓகேவா, எல்லாமே வா வேயோட சவுண்ட் கொடுக்காதீங்க. சரிங்களா? அதெல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா
வான்னு சொல்லணும் சரிங்களா. வா மவுத் க்ளோஸ் பண்ணிட்டு சரியா இப்படி தான் ஆரம்பிக்கணும். வாட், வென், வேர் ஓகேவா. ஸோ எல்லாமே இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. வெதர், வே ஓகேவா. ஸோ எல்லாமே வா அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். சரி ஓகே அது வேணுங்க. நம்ம டாபிக் போகலாம். குயின் எலிசபெத் காட் மேரியிங் அப்படின்றது கரெக்டா. காட்ன்றது பாஸ்ட் தானே. அப்போ இதுவும் என்ன ஆகணும், காட் மேரீடு தான் வரணும், மேரியிங் வராது சரிங்களா. என்ன வரணும் அப்போ, காட் மேரீடு ஓகேவா. ஸோ குயின் எலிசபெத் காட் மேரிட் டு ஃபிலிப் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏல தான் என்ன இருக்கு, எரர் இருக்கு. சரி அடுத்து போலாமா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. யூ மஸ்ட் மேக் அ சாய்ஸ் இமீடியட்லி பிகாஸ் தேர் இஸ் ஃபியூ டைம் லெஃப்ட். ஸோ யூ மஸ்ட் மேக் அ சாய்ஸ் இமீடியட்லி, உடனே ஒரு சாய்ஸ் எடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா டைம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. சரி ஓகே. ஸோ சாய்ஸ் எடுத்துடலாமா. ஸோ இந்த ஆப்ஷனில் எது தப்பு அப்படின்ற சாய்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன தப்பு அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிடுங்க பார்ப்போம். தப்பு இருக்கு, என்ன தப்பு இருக்கு, இங்கே என்ன ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்க பார்ப்போம். You must make a choice immediately because there is few time left. Okay. ஓகே. ஸோ த எரர் இஸ் இன் எந்த இடத்துல, ஓகே பார்ட் சியில் தான் எரர் இருக்குது சரிங்களா. பார்ட் சியில் தான் இருக்குது. இப்போ ஃபியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களா, ஃபியூ எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ வேற என்னது, லிட்டில் அப்படின்றது எது கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் அப்படின்றது அன்கவுண்டபிள் சரிங்களா. இப்போ 1 hour ஆச்சு 2 hour ஆச்சுன்னு கவுண்ட் பண்ணுறோமே மேம், அது வந்து அப்போ அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கரெக்டாக. 1 hour 2 hourன்றது கவுண்ட் இல்லை, அது என்னது மெஷர்மெண்ட் தான் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணுறோன்றதுக்காக ரைஸை கவுண்டபிள்னு சொல்லாமா, முடியாதுல்ல. ரைஸ்ன்றது அன்கவுண்டபிள் தானே, ரைஸ்ன்றது அன்கவுண்டபிள் தான், அதில் டவுட் கிடையாது. ஆமாவா இல்லையா சரிங்களா. அப்போ 1 கிலோ 2 கிலோ 3 கிலோன்னு கூட தானே சொல்கிறோம் ரைஸுக்கு. அப்போ ரைஸ்ன்றது கவுண்டபிளா கிடையாது ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் டைம் அப்படின்றது அன்கவுண்டபிள் சரிங்களா. 1 hour 2 hourன்றது மெஷர்மெண்ட் தான், டைமை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் தான் என்னது, ஹார்ஸு மினிட்ஸு செகண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஜென்ரலாக டைம் அப்படின்றது அன்கவுண்டபிள் தான் சரிங்களா. ஸோ இங்கே ஃபியூக்கு பதிலாக லிட்டில் அப்படின்றத யூஸ் பண்ணுவீங்க சரிங்களா. இதுலேயே அ லிட்டில் த லிட்டில்க்குலாம் வித்தியாசம் இருக்குது சரிங்களா. லிட்டில், அ லிட்டில், த லிட்டில், ஃபியூ, அ ஃபியூ, த ஃபியூ சரிங்களா. இது எல்லாத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. என்னது கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம், அதை விட கொஞ்சம், அதெல்லாம் மீனிங் கிடையாது. கொஞ்சம் கிளியர் கட்டாகவே மீனிங் இருக்குது. இது எங்கே பார்ப்போம் அப்படின்னா, டீட்டெயிலாக எங்கே பார்ப்போம் அப்படின்னா நம்ம செஷனில் பார்ப்போம் சரிங்களா. செஷன் அப்படின்றது ஐபிபிஎஸ் பேட்ச் ஒன்று போட போகிறோம் சரிங்களா. ஐபிபிஎஸ்க்கு பேட்ச் ஒன்று போட போகிறோம். எப்போனா ஆகஸ்ட் 30லேருந்து ஆரம்பிக்க போகுது சரிங்களா. இங்கிலீஷ்க்கு நான் தான் வர போகிறேன். மார்னிங் 8 o'clockலேருந்து 12க்குன்னு நினைக்கிறேன், 8 to 12 or 8 to 11 ஐம் நாட் ஷுர். ஸோ பட் 8 o'clock ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ ஆகஸ்ட் 30லேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதில் இங்கிலீஷ் நான் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக கண்டிப்பாக பார்ப்போம். லிட்டிலுக்கும், அ லிட்டிலுக்கும், த லிட்டிலுக்கும் என்ன வித்தியாசம், ஃபியூக்கும், அ ஃபியூக்கும், த ஃபியூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கண்டிப்பாக நிச்சயமாக பார்ப்போம் சரிங்களா. அடுத்து போகலாமா. ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். The simplest way to get proper recognition are through doing things with dedication and sincerity. Correct pa சரிங்களா. The simplest way to get proper recognition are through doing things with dedication and sincerity. Okay, என்ன எரர் சொல்லுங்க பாப்போம். இதுல இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்புன்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே சரி பார்ப்போமா. பாருங்க, இந்த சிம்பிளஸ்ட் வேன்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் சப்ஜெக்ட் என்னது, சிம்பிளான வே என்னன்னு பார்த்தனா, சிம்பிளான வழி என்னன்னு பார்த்தனா. ஸோ ஒரு வழியை தான் பேசுகிறாங்க கரெக்டாக. ஸோ த சிம்பிளான வே
டு கெட் ப்ராப்பர் ரெக்கக்னிஷன். ப்ராப்பர் ரெக்கக்னிஷன் இது வந்து என்னது பார்ட் ஆஃப் அ சப்ஜெக்ட் தான். ஸோ இதுதான் என்னதுன்னா ரியல் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதை பொறுத்து தான் என்ன இருக்கணும் அப்படின்னா வேர்ப் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? இதை பொறுத்து தான் வேர்ப் இருக்கணும். ஸோ வேன்றது சிங்குலர்னால இங்கே ஆர் வரக்கூடாது, என்ன வரணும்? இஸ் தான் வரணும். சரிங்களா? ஸோ த சிம்பிளஸ்ட் வே டு கெட் ப்ராப்பர் ரெக்கக்னிஷன் இஸ் த்ரூ. ஓகேவா? ஸோ பார்ட் பியில் தான் எரர் இருக்கு. ஓகேவா? புரியுதா? டவுட் இல்லைல்ல? சரி, அடுத்து போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ இன்னொரு பேட்சும் ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னா அதே August 30 அன்னைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க, விச் இஸ் குரூப் 4க்கு. சரிங்களா? குரூப் 4க்கு ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் 3.0 சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. குரூப் 4 ஃபார் டிஎன்பிஎஸ்சி. சரிங்களா? ஸோ இதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 10 AM to 2 PM. சரிங்களா? 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் போகுது. August 30 அன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ August 30 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த பேட்ச் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆஃபர் வந்து Y350 அப்ளை பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 77% வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Thomas is a man of word who have been paying back the borrowed money in installments. ஓகேவா? Thomas is a man of word. ஓகே, man of word அப்படின்னா என்னது? This is an idiom. கரெக்டா? man of word அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்ன வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரு ஆளுன்னு அர்த்தம். சரிங்களா? சொன்ன வாக்க கண்டிப்பா காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ சொன்ன வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரு ஆளை தான் என்ன சொல்லுவாங்க? a man of wordன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தாமஸ் இஸ் a man of word who have been paying back the borrowed money in installments. ஓகேவா? ஸோ சென்டென்ஸ் ரீட் பண்ணியாச்சு. என்ன இதுல தப்பு அப்படின்றத கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க பார்ப்போம். சரி, ஓகே, பார்ப்போமா? ஸோ இங்கே நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? தாமஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தாமஸ் தான் ரியல் சப்ஜெக்ட். ஸோ தாமஸ்ன்றது என்னது? சிங்குலர் நவுன் தானே? டவுட் இல்லைல்ல? தாமஸ்ன்றது சிங்குலர் நவுன். ஓகேவா? அப்போது தாமஸ் இஸ் அ மேன் ஆஃப் வேர்ட் ஹூ ஹாவ் பீன் பேயிங் பேக்னு சொல்லலாமா? தப்பு இல்லை, நம்ம சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம்ல. அப்போ தாமஸ் என்னது? ஹேஸ் பீன் தானே? கரெக்டா? ஸோ இங்கே ஹேஸ் தான் வரணும். ஸோ எந்த பார்ட்டில் எரர் பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் தான் எரர். சரிங்களா? டவுட் இல்லைல்ல? அடுத்து போகலாமா? ஓகேவா? சரி, அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஹரிஷ் இஸ் ஸ்பெண்டிங் 2 hours every morning reading newspapers in different languages. சரி, ஓகே. ஹரிஷ் இஸ் ஸ்பெண்டிங் 2 hours every morning reading newspapers in different languages. ஓகே, இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்பு சொல்லுங்க பார்ப்போம். என்ன தப்பு சொல்லுங்க. எங்க தப்புன்றத அதுவும் பாதி பேர் சொல்லிடுவீங்க. எங்க தப்புன்றத சொல்லிடுவீங்க. என்ன தப்பு அப்படின்றத சொல்லுங்க. சரி, ஓகே, பார்ப்போமா? இந்த சென்டென்ஸில் என்ன தப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, நியூஸ் பேப்பர்ஸ் எப்பப்பா ரீட் பண்ணுவோம்? ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, எவ்ரி மார்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. எவ்ரி மார்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லியும் அந்த வேலையை அவர் பண்ணுறாருன்னு அர்த்தமா? எவ்ரி மார்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லியும் அந்த வேலையை பண்ணுறாருன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ டெய்லி பண்ணுற ரொட்டீனை நம்ம என்ன டென்ஸ்லப்பா சொல்லுவோம்? சொல்லுங்க பார்ப்போம். டெய்லி ரொட்டீனை நம்ம என்ன டென்ஸ்லப்பா சொல்லுவோம்? டெய்லி ரொட்டீன் ஆல்வேஸ் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும். சரிங்களா? டெய்லி ரொட்டீனுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ டென்சஸ் டாபிக் நடத்தும் போது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ வந்து இங்கே வந்து இஸ் ஸ்பெண்டிங் அப்படின்றது என்னது? கண்டினியூஸ் டென்ஸ் ஆகிடுச்சா? அப்போ இஸ் ஸ்பெண்டிங் வரக்கூடாது. என்ன வரணும்? இஸ் ஸ்பெண்டிங் பதிலாக என்ன போடணும் அப்படின்னா ஹரிஷ்ன்றது சிங்குலர் தானே? அப்போ சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ல என்ன இருக்கணும்? எஸ் ஒரு ஐஎஸ் இருக்கணுமா? அப்போ ஸ்பெண்ட்ஸ். ஓகேவா? ஹரிஷ் ஸ்பெண்ட்ஸ் 2 hours every morning. சரிங்களா? ஹரிஷ் ஸ்பெண்ட்ஸ் 2 hours every morning reading newspapers in different languages. ஓகேவா? டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அப்படின்றது கரெக்டு தான். சரிங்களா? ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்றது தான் தப்பு. ஓகேவா? ஆல்ஃபபெட்ஸ்ன்னு தான் சொல்லக்கூடாது, லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? விச் இஸ் ரைட். அடுத்து போலாமா? சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Radha woke up early that morning so that she should watch the beautiful sunrise. ஓகேவா?
ஸோ ராதா என்ன பண்ணாங்க, ஏர்லியாக வேக்கப் பண்ணிட்டாங்க. எப்போ அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாங்க. ஏன் எந்திரிச்சாங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் சன்ரைஸை பார்க்கறதுக்காக எந்திரிச்சாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி பியூட்டிஃபுல் சன்ரைஸை பார்க்கறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாள் அடித்து இழுத்துட்டு கொண்டு போனாங்க. ஒரு நாள் ஈசிஆர் பீச் போயிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. எத்தனை மணிக்கு தெரியுமா? 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டாங்க. 4 4:30 இருக்கும். ஏன்னா 5:30க்கு சன்ரைஸ். ஸோ அதனால 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு ஓடி போயிட்டோம். சரி, ஓகே, அதை விடுங்க. என்ன தப்புன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ ராதா ஓக்கப்னு இருக்கா? ஓகேவா, விச் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸா? வேக்கோட பாஸ்ட் தானே ஓக். ஓகேவா, பாஸ்ட் டென்ஸ். ராதா woke up early that morning so that she should. ஓகே, ஷுட்ன்றதை எங்கேயும்பா யூஸ் பண்ணுவோம்? ஷுட்ன்றதை எங்கே யூஸ் பண்ணுவோம்? சஜஷன் சொல்லும் போது ஷுட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவ் பேசிவ்லாம் வரும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சஜஷன் சொல்லும் போது யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணும் போது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அட்வைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆப்ளிகேஷனை பற்றி சொல்லும் போது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, மற்றபடி ஷுட்டை வேற எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே என்ன போடுறாங்க அப்படின்னா, ஐயோ பியூட்டிஃபுல் சன்ரைஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாக எந்திரிக்கிறாங்க. கரெக்டாக? ஸோ இங்கே என்னன்னா நம்ம எபிலிட்டியை தான் சொல்கிறோம். சரிங்களா, போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எபிலிட்டியை தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஷுட் வரக்கூடாது, என்ன வரணும்னா குட் தான் வரணும். சரிங்களா, குட் அப்படின்றது என்னது, எபிலிட்டியை டினோட் பண்ணுது. அதுவும் கேன் அப்படின்னா எபிலிட்டி ஒரு கேப்பபிலிட்டின்னு அர்த்தம். சரிங்களா, கேன் அப்படின்னா என்னது, நேற்றே பார்த்துருப்போம். எபிலிட்டி ஆர் கேப்பபிலிட்டின்னு அர்த்தம். இது செஷன் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு வாட்டி லைக் போட்டுருங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லிவிடுங்க. சரிங்களா, அதை எப்படி நீங்கள் மட்டும் எந்திரிச்சு தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்காந்துருக்கலாம், அவங்க மட்டும் தூங்கிட்டு இருக்கலாம், தப்பு தானே? அவங்களே எழுப்பி விடுங்க, அடித்து எழுப்பி விடுங்க. சரிங்களா, ஓகே. ஸோ எபிலிட்டி ஒரு கேப்பபிலிட்டி. ஸோ இதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் என்னது, கேனோட பாஸ்ட் ஃபார்ம் தான் என்னது, குட். சரிங்களா, ஸோ குட் அப்படின்றது தான் இங்கே வரணும், ஷுட்டு வரக்கூடாது. சரிங்களா, அடுத்து போகலாமா? சரி, அடுத்து பாருங்க. Rashmi and me are planning to go on a road trip to Manali next summer. Okay, Rashmi and me are planning to go on a road trip to Manali next summer. Okay, so இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்புன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த பாட்டில் எரர்னு மட்டும் சொன்னா பத்தாது, என்ன எரர்னும் சேர்ந்து சொல்லணும். சரிங்களா, ஓகே. ஸோ ராஷ்மி அண்ட் மீ ஆர் பிளானிங்ன்றது கரெக்டு தான், பிரச்சனை இல்லை. அப்போது இந்த பாட்டில் தான் எரர் இருக்குது. ராஷ்மி அண்ட் மீன்றது கரெக்டா? மீன்றது சப்ஜெக்டோ ஆப்ஜெக்டா? இப்போ ஹீ அட்டாக்டு மீன்னு சொல்கிறேன். சரிங்களா, ஹீ அட்டாக்டு மீன்னு சொல்கிறேன். கரெக்டா தப்பா? கரெக்டு. இப்போ என்னது, மீ அட்டாக்டு ஹிம்னு சொல்கிறேன். கரெக்டா? மீ அட்டாக்டு ஹிம்னு சொல்கிறேன். இது கரெக்டா? கண்டிப்பாக தப்பு. மீ வரக்கூடாது, என்ன வரணும், ஐ அட்டாக்ட் ஹிம் தானே வரணும். கரெக்டா? ஸோ ஐ, வி, யூ இதெல்லாமே சப்ஜெக்டிவ் கேஸ். கரெக்டா? அப்போ ஆப்ஜெக்டிவ் கேஸ்னா ஐயோட ஆப்ஜெக்டிவ் வந்து மீ. ஓகேவா, வியோட ஆப்ஜெக்டிவ் அஸ், யூவோட ஆப்ஜெக்டிவ் யூ. சரிங்களா, ஸோ இன்னும் நிறைய இருக்குது. ஹீ, ஷி, இட் இருக்கோ. ஆப்ஜெக்டிவ் கேஸ் மட்டும் இல்லாமல் பொசசிவ் கேஸ் இருக்குது, பொசசிவ் ப்ரொனவுன் இருக்குது, பொசசிவ் அட்ஜெக்டிவ் இருக்குது. சரிங்களா, ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம ப்ரொனவுன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ஸ் தே ஆர் சப்ஜெக்ட், ராஷ்மியும் சரி இந்த மீயும் சரி ரெண்டுமே என்னவா ஆக்ட் பண்ணுது, சப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணும்போது இங்கே ஆப்ஜெக்டிவ் கேஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சப்ஜெக்டிவ் கேஸ் தான் யூஸ் பண்ணும். சரிங்களா, ராஷ்மி அண்ட் ஐ தான் சொல்லணும், ஐ அண்ட் ராஷ்மி சொல்லக்கூடாது. ஓகேவா, அது ரூல் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி என்ன சொல்லலாம், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ தான் சொல்லணும், ஐ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லக்கூடாது. சரிங்களா, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன எக்ஸப்ஷனல் ரூல் இருக்குது, அதுவும் நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம செஷனில் பார்க்கலாம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A-க்கும் குரூப் 2க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பேட்ச் புதுசாக கொண்டு வராங்க. பேட்ச் 3.0 அப்படின்றத கொண்டு வராங்க.
இதுவும் என்னைக்கு கொண்டு வராங்க அப்படின்னா August 30 அன்னைக்கு தான் கொண்டு வராங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பாக இதை வாங்கலாம். வாங்கும்போது Y350 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 77% ஆஃபர் அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ இதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 PM to 6 PM. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பேட்சோட டைமிங் வந்து கரெக்டாக 2 o'clock முடியும். இது வந்து 2 o'clock ஆரம்பிக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The recently announcement, ஓகேவா, the recently announcement about various government schemes impacted the society positively. சரிங்களா? ஸோ நான் படிக்கும் போதே ஆல்மோஸ்ட் பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் டைம் கொடுக்குறேன். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். The recently announcement about various government schemes impacted the society positively. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பதிலாக அனௌன்ஸ்டுன்னு வரும்னு நினச்சிக்காதீங்க. அனௌன்ஸ்மெண்ட் தான் கரெக்டு தான். நான் தப்பாக ரீட் பண்ணேன். சரிங்களா? சம்டைம்ஸ் இப்படி தான் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே, ஸோ என்ன எரர்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த பார்த்தாலே கிளியராக தெரியுதா? என்ன தெரியுது? கொஷின் தான் தெரியுது. சரி, ஓகே, விடுங்க. ஸோ என்னன்னா இங்கே ரீசன்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரீசன்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அப் டு டேட்டாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்னு அர்த்தம். சரிங்களா? ரீசன்ட்லின்னு சொல்லக்கூடாது. இங்கே என்ன வரணும்? ரீசன்ட் அனௌன்ஸ்மெண்ட், இப்போ வந்த அனௌன்ஸ்மெண்ட். கரெக்டா? ரீசன்ட்லி அப்படின்னா நவடேஸ்னு அர்த்தம். ரீசன்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? நவடேஸ்னு அர்த்தம். நம்ம நவடேஸை பற்றி பேசல. எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இப்போ வந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம். ஸோ ரீசன்ட்லி சொல்லக்கூடாது, ரீசெண்ட் தான் சொல்லணும். ஸோ எந்த பார்ட்டில் எரர் இருக்குன்னா பார்ட் டியில் எரர் இருக்கு. சரிங்களா? அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Zainab was played with her friends in the park when she noticed Disha walking away with a stranger. Okay, so Zainab was played with her friends in the park when she noticed Disha walking away with a stranger. Okay, so இந்த சென்டென்ஸ்ல என்ன எரர் சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஸோ இதில் தான் பேரலல் ஆக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? பேரலல் ஆக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. பேரலெல்லாம் என்னது? ஒன்றா சேர்ந்து இருக்கிறது. சரிங்களா? ரிவர்ஸில் இல்லை, ஒன்றா சேர்ந்து இருக்கிறது. ஓகேவா? பேரலல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேர்ந்தே இருக்கிறது. ஒன்று ரெண்டும் இந்த டைரக்ஷன் போகும், இல்லை ரெண்டும் இந்த டைரக்ஷன் போகும், ஆப்போசிட்லாம் போகாது. சரிங்களா? ஸோ இப்படி பேரலல் ஆக்ஷன்னு ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த விஷயம் நடக்க இந்த விஷயமும் சேர்ந்து நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு விஷயமே சேர்ந்து அட் அ டைம் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க? பேரலல் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ பேரலல் ஆக்ஷனை வந்து நம்ம டினோட் பண்ணும்போது மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம் டு டினோட் பேரலல் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஷா வாஸ் வாக்கிங் அவே வித் அ ஸ்ட்ரேஞ்சர். சரிங்களா? திஷா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வாஸ் வாக்கிங் அவே. ஓகே, திஷா வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அப்போ ஜெய்னாப் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஜெய்னாப் வாஸ் பிளேயிங் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பிளேடு வரக்கூடாதுங்க, என்ன வரணும்? பிளேயிங் தான் வரணும். கரெக்டு. சரிங்களா? அப்போ ஜைனாப் வாஸ் பிளேயிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இன் த பார்க் வென் ஷீ நோட்டிஸ்ட் திஷா வாக்கிங் அவே வித் அ ஸ்ட்ரேஞ்சர். சரிங்களா? ஸோ இங்கே பிளேயிங் வரணும், இங்கே வாக்கிங்னு வரணும். ரெண்டுமே ஒரே டைமில் நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்து போகலாமா? பேரலல் ஆக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. I have no doubt that Girish is one of the most intelligent student in the entire district. Okay, so இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்புன்னு சொல்லுங்க பாப்போம். I have no doubt that Girish is one of the most intelligent student in the entire district. ஸ்லாஷ் தேவையில்லாம இருக்கு. ஸ்லாஷ் இல்லைன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. தப்பு இல்லை. என்ன தப்புன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்புன்னு சொல்லுங்க பாப்போம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்த கொஷின்லயே சொன்ன ரூல் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. என்ன ரூல்? ஒன் ஆஃப் த. சரிங்களா? ஸோ ஒன் ஆஃப் த ஃபாலோ பண்ணி வர நவுன் என்னவா இருக்கணும்? மோஸ்ட்ன்றது நவுனா? கிடையாது. இன்டெலிஜென்ட் அப்படின்றது நவுனா? கிடையாது. அப்போ ஸ்டூடெண்ட்ன்றது நவுனா? ஆமாம், ஸ்டூடெண்ட்ன்றது நவுனு. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ன்றது நவுன் இருக்கப்போ அது என்ன ஃபார்மில் இருக்கணும்? என்ன சொல்லியிருக்கேன்? ஒன் ஆஃப் த ஃபாலோ பண்ணி வர நவுன் வந்து ப்ளூரல் நவுனாக இருக்கணும். வேர்ப் என்னவா இருக்கணும்?
சிங்குலர் வேர்பா இருக்கணும் சரிங்களா. ஸோ நவுன் ஸ்டூடெண்ட், அப்போ அது என்னவா இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்கணும், ஸ்டூடெண்ட்னு இருக்கக்கூடாது. அடுத்து போலாமா. Next one. He sat in a stool and shut his eyes to recollect what work he had for the day. Okay. He sat in a stool and shut his eyes to recollect what work he had for the day. Okay. இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்பு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப ஈஸி தான். இது வந்து ப்ரிப்போசிஷனல் எரர். க்ளூ வேணா தரேன். ப்ரிப்போசிஷனல் எரர். ஓகே. ஸோ என்ன தப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா. ஓகே ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் பாதி பேர் சொல்லியிருக்கீங்க சரிங்களா. ஸோ பாருங்க என்னன்னா ஹி சாட் இன் அ ஸ்டூல் அப்படின்னா என்ன அர்த்தம், இன் அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரிப்போசிஷன் இன் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்சைடு உள்ளன்னு அர்த்தம். அப்போ ஸ்டூலுக்குள்ளே போய் உட்காந்துன்னு அர்த்தமா, ஸ்டூலுக்குள்ளே போய் உட்கார முடியுமா, முடியாது. ஸ்டூல் மேலே தான் உட்கார முடியும் கரெக்டாக. ஸோ மேலேன்னு சொல்லும் போது அந்த சர்ஃபேஸ் ஏரியாவாக டச் ஆகிருக்கும் சரிங்களா. அது மேலே அப்படின்னு சொல்லும் போது சர்ஃபேஸ் ஏரியாவாக டச் ஆயிருந்தது அப்படின்னா அங்கே என்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும்னா இன்னுக்கு பதிலாக ஆன் யூஸ் பண்ணணும். கரெக்ட் கரெக்ட், சூப்பர் 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 சரிங்களா. ஸோ ஹீ சாட் ஆன் ஹிஸ் ஸ்டூல் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஹீ சாட் ஆன் ஹிஸ் ஸ்டூல் அப்படின்றது தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சியில் தான் எரர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the mother as well as her children were brought to the police station for interrogation சரிங்களா. the mother as well as her children were brought to the police station for interrogation. okay. so இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்பு சொல்லுங்க பாப்போம். ஓகே சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் வெல் ஆஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, ஓகேவா. ஸோ என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நவுனு சரிங்களா. ரெண்டு நவுனை ஆஸ் வெல் ஆஸோட ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு நவுன் ஒன் இருக்குப்பா சரிங்களா, இங்கே நவுன் ஒன் இருக்கு, இங்கே ஆஸ் வெல் ஆஸ் இருக்கு, இங்கே வந்து நவுன் டூ இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணி இதை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் எதை பொறுத்து இருக்கோ அப்படின்னா, வேர்ப் வந்து எதை பொறுத்து இருக்கோ அப்படின்னா சரிங்களா, அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் நவுனை பொறுத்து தான், அதாவது நவுன் ஒன்னை பொறுத்து தான் என்ன இருக்கும், வேர்ப் இருக்கும். ஸோ இந்த நவுன் டூ வந்து சிங்குலர் இருக்கட்டும் ப்ளூரல் இருக்கட்டும் ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம், டசன்ட் மேட்டர் அட் ஆல் சரிங்களா. ஸோ வேர்ப் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இதை பொறுத்து தான் இருக்கும், இந்த நவுன் ஒன்னை பொறுத்து தான் என்ன இருக்கும், வேர்ப் இருக்கும் சரிங்களா. ஸோ நவுன் ஒன் நவுன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நவுன் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே மதர் வச்சு சிங்குலர், ஆமாவா இல்லையா, மதர் அப்படின்றது சிங்குலர், அப்போ வேர்ப் என்னவா இருக்கணும், சிங்குலராக தான் இருக்கணும் சரிங்களா. ஸோ வேர்ப் என்னவா இருக்கும், சிங்குலராக தான் இருக்கணும். அப்போ வேர் வரக்கூடாது, என்ன வரணும், வாஸ் தான் வரணும். த மதர், ஓகேவா, த மதர் ஆஸ் வெல் அஸ் ஹர் சில்ட்ரன் வாஸ் ப்ராட்னு தான் வரணும், வேர் பாட்னு சொல்லக்கூடாது சரிங்களா. வாஸ் ப்ராட் தான் கரெக்டு, ஓகேவா. அடுத்து போகலாமா. இப்போ இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் வெல் ஆஸ்க்கு பதிலாக இன்னமும் நிறைய விஷயம் இருக்கு சரிங்களா. அதெல்லாம் எப்போ பார்ப்போம் அப்படின்னா நம்ம செஷன்ல டீட்டெயிலாக பார்ப்போம் சரிங்களா. அடுத்து பாருங்க, ரீட்டா வாஸ் அ மாடல் ஸோ ஷி வுட் ஸ்டார்வ் ஹர் செல்ஃப் டு மெயின்டைன் ஹர் பாடி வெயிட். ஓகே, ரீட்டா வாஸ் அ மாடல் ஸோ ஷி வுட் ஸ்டார்வ் ஹர் செல்ஃப் டு மெயின்டைன் தேர் பாடி வெயிட். ஓகே, ஸோ சென்டென்ஸ்ல என்ன தப்பு சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது சென்டென்ஸ் கரெக்டாக ரீட் பண்ணிட்டேன், எரர் இல்லாமல் நானே ரீட் பண்ணிட்டேன், அப்படி தானே. சரி பரவாயில்ல, கண்டுபிடிங்க. கவனிக்காமல் சில பேர் இருப்பீங்க இந்த மாதிரியே, ஸோ அவங்கள கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓகே 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 சரி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தேர் பாடி வெயிட்னு இருக்கா, தேர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்,
ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு தேர் யூஸ் பண்ணுவோம். இங்கே சப்ஜெக்ட் யார்? ரீட்டா, சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ இதுக்கு தேர் பாடி வெயிட்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லுங்க? ஹர் பாடி வெயிட்னு சொன்னால் போதும்ல, கரெக்டா? ஸோ பார்ட் பியில் தான் இருக்கு. சரிங்களா? கரெக்ட் கரெக்ட், எல்லாருமே கரெக்ட். சரி, அடுத்து பாருங்க. ஐ couldn't hear what she was saying due to the noise of the planes taking off. I couldn't hear what was she saying. Shit, இதுவும் நான் கரெக்டாக சொல்லிட்டேனோ? சரி, ஓகே. I couldn't hear what was she saying due to the noise of the planes taking off. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன தப்பு? எக்ஸாம்லேயும் இதுதான் பண்ணிட்டு இருப்பேன். என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, சென்டென்ஸ் வந்து தப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் ரீட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்? கரெக்டாக தான் ரீட் பண்ணுவேன். நோ எரர் ஆப்ஷன்லேயே இல்லையே, நோ எரர் ஆப்ஷன்லேயே இல்லையேன்னு தேடிட்டு உட்காந்துருக்கேன். நடந்திருக்கா உங்களுக்கு இப்படிலாம்? எனக்கு ஆல்வேஸ் இப்படி தான் நடக்கும். சரி, ஓகே, சொல்லுங்க பார்ப்போம். எரர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் தான் இருக்கு. சரிங்களா? பார்ட் பியில் தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் ஷீ சேயிங்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அது வந்து டைரக்ட் டு இன்டைரக்டாக மாற்றும் போது தான் இந்த மாதிரி மாறும். சரிங்களா? டைரக்ட் டு இன்டைரக்டாக போகும்போது தான் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து மாறும். ஸோ நார்மலாக எழுதும் போது என்ன, அசர்டிவ் சென்டென்ஸ் எழுதும் போது என்ன சொல்லணும் அப்படின்னா, வாட் ஷீ வாஸ் சேயிங் அப்படின்றது தான் கரெக்ட். வாட் ஷீ வாஸ் சேயிங் அப்படின்றது தான் என்னது கரெக்ட். சரிங்களா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மை ஃப்ரெண்ட் யூஸ்வலி வேக்ஸ் அப் லேட் ஆன் சண்டே மார்னிங்ஸ். ஓகே, மை ஃப்ரெண்ட் யூஸ்வலி வேக்ஸ் அப் லேட் ஆன் சண்டே மார்னிங்ஸ். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ்ல என்ன? ஃபாஸ்டா சொல்லுங்க. கமெண்ட் லேட்டா ரிசீவ் ஆகுது, வீடியோ லேட்டா ரிசீவ் ஆகுது, ஆடியோ லேட்டா ரிசீவ் ஆகுது, என்னமோ ஆயிட்டு போகுது. ஆன்சர் ஃபாஸ்டா சொல்லுங்க. உங்களுக்கு வந்த உடனே ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, ஸோ இங்கே யூஸ்வலின்னு சொல்லியாச்சு. அப்போ யூஸ்வலாக எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம், எப்பயுமே ஒரு நடக்கிற விஷயம் எந்த டென்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? இன்னைக்கு தான் சொன்னோம். எந்த டென்ஸில்? இந்த டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். கரெக்டா? ஓகே, ஸோ வேக்ஸ் அப் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸா இல்லையா? ஃப்ரெண்டு விச் இஸ் சிங்குலர், அப்போ வேக்ஸ் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்பு, கரெக்ட் தானே? அப்போ ஆன் சண்டே மார்னிங்ஸில் தப்பா? மார்னிங் தான் சொல்லணுமா? எல்லா சண்டே மார்னிங்கும் அப்படி தானே பண்ணுறாங்க. அப்போ சண்டே மார்னிங்ஸ்ன்றது கரெக்டு தான். சரிங்களா? ஸோ நோ எரரு. நீங்கள் நோ எரர் ஆப்ஷன் கொடுத்ததுனால நோ எரர் போட்டிருப்பீங்க நிறைய பேர், அப்படி தானே? தெரியும், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A friend of mine is working as a photographer of the local newspaper. A friend of mine is working as a photographer of the local newspaper. ஓகே, இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்பு? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க, ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. ரொம்ப ஈஸியானது எல்லாம். சீக்கிரம் சொல்லுங்க பார்ப்போம். நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. ஓகே, சரி பாருங்களேன். A friend of mine is working as a photographer of the local newspaper வரக்கூடாது. என்ன வரணும்? For the local newspaper. ஓகேவா? So I work for this company. She works for that company. My father works for him. ஓகேவா? So work for someone or something. ஓகேவா? தான் கரெக்ட். ஸோ இங்கே ஃபார் தான் வரணும், ஆஃப் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ எந்த எரரில் தப்புனா பார்ட் டியில் தான் தப்பு. சரிங்களா? அடுத்து போலாமா? In the evening he likes to read books. ஓகேவா? In the evening he likes to read books and articles that have nothing to do of his work. Okay? In the evening he likes to read books and articles that have nothing to do of his works. ஆஃபீஸ் ஒர்க்ஸ் இல்லை, ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? சார்ஜ் இல்லை. ஓகே, ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு 2 செகண்ட்.
ஆன்சர் பண்ணியாச்சா எல்லாரும்? பண்ணியாச்சா ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நத்திங் டு டூ ஆஃபீஸ் ஒர்க்கா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் டு டூ வித் நத்திங் டு டூ வித் அப்படின்றத என்னது ஒரு கரெக்டான ஃப்ரேஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, யாருன்னா எதனா திருடிட்டாங்க, எதனா ஆயிடுச்சு, இல்லை யாருக்குன்னா எதனா தொலைஞ்சிருச்சு, இல்லை யாருன்னா எதனா ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ என்னோட டீ கப் காணும்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட டீ கப் காணும்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், என் டீ கப் எங்கேயாச்சும் பார்த்தியா, வேற யாருன்னா யூஸ் பண்ணி எதனா பார்த்தியா, எங்கேயாச்சும் தொலைஞ்சிருச்சு காணலை அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா, என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிடுவீங்க. சரிங்களா? ஸோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லலாம், ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் இட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் இட் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் அதுதான் சொல்றாங்க, நத்திங் டு டூ தான் சொல்றாங்க. ஸோ இங்கே ஆஃப் வரக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன வரணும், வித் தான் வரணும். சரிங்களா? இந்த ஈவினிங் ஹி லைக்ஸ் டு ரீட் புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் தட் ஹாவ் நத்திங் டு டூ வித் ஹிஸ் ஒர்க். ஆஃபீஸ் ஒர்க் இல்லை, வித் ஹிஸ் ஒர்க். சரிங்களா? ஸோ பார்ட் ஏல தான் எரர் இருக்கு. ஓகே, சரி அடுத்து பாருங்க. ஸ்டர்லிங் இஸ் ஒன்லி 24 பட் ஹாவ் அச்சீவ்டு so much in his ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் கரியர். ஓகேவா? ஸோ ஸ்டர்லிங் அப்படின்றவர் என்னது, ஜஸ்ட் 24 years old தான். சரிங்களா? 24 year old. ஓகேவா? 24 year old தான். பட் என்ன நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு எதில் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் கரியரில் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஓகே, ஸோ என்ன எரர்னு ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டர்லிங் அப்படின்றது தான் நம்மளோட சப்ஜெக்ட். ஆமாவா இல்லையா? ஸ்டர்லிங் அப்படி பென் டேப் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. சரி, ஓகே. ஸ்டர்லிங் அப்படின்றது தான் என்னது, நம்மளோட சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஸ்டர்லிங் அப்படின்றவர் என்னது, மெயின் சப்ஜெக்ட். அவர் வந்து சிங்குலர். கரெக்டா? ஸோ அவருக்கு யூஸ் பண்ணுற வேர்ப் எல்லாமே என்னவா இருக்கணும், சிங்குலர் தான் இருக்கணும். ஸோ இஸ்ன்றது சிங்குலர். கரெக்டு. பட் இங்கே ஹாவ் நியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக தப்பா? ஹேஸ் அச்சீவ்டு தான் வரணும். சரிங்களா? ஸோ இங்கே ஹேஸ் தான் வரணும். இன் ஹிஸ் ப்ரொஃபஷனல் கரியர். கரெக்ட். அப்போ இந்த பாட்டில் எரர், பார்ட் ஏல எரர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். The invited guests preferred orange juice than hot coffee or chilled grapes. Okay. ஸோ த இன்வைட்டட் கெஸ்ட், இன்வைட் பண்ண கெஸ்ட் எல்லாமே என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆரஞ்ச் ஜூஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எதை காட்டிலும் அப்படின்னா ஹாட் காஃபி ஆர் சில்டு கிரேப்ஸ், இது ரெண்டுத்தை விட ஆரஞ்ச் ஜூஸை தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன எரர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னா ப்ரிஃபர். சரிங்களா? ப்ரிஃபர் அப்படின்ற ஒரு நவுன் கூட ஆல்வேஸ் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ப்ரிப்போர்ஷன் தான் யூஸ் பண்ணக்கூடாது, டூ தான் யூஸ் பண்ணும். ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ப்ரிஃபர் கூட டூ தான் யூஸ் பண்ணுவோம், தான் யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ இது தப்பு, பார்ட்டியில் தான் எரர் இருக்கு. சரிங்களா? அடுத்து போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when we went to Ramgarh we saw the snow-capped mountains in the distance. Okay, when we went to Ramgarh we see the, okay, we saw னே சொல்லிட்டேனா? சரி, ஓகே. அப்போ ஆன்சர் சொல்லிடலாமா? சீக்கு பதிலாக என்ன வரணும், சா வரணும். சரிங்களா? ரீட் பண்ணும்போதே கரெக்டாக ரீட் பண்ணிட்டேனா? சரி, ஐ அப்போலஜைஸ். ஓகேவா? சரி, ஸோ என்ன வரணும், when we went to Ramgarh we see வரக்கூடாது, we saw them. பிகாஸ் வென்ட்ன்றது பாஸ்ட் தானே, வென்ட்ன்றது பாஸ்ட் தான். அப்போ இதுவும் இதில் இருக்கணும், பாஸ்டில் தான் இருக்கணும். அப்போ இதை வந்து நான் இது ப்ரெசெண்டாக இருக்கிறதுனால இதை நான் ப்ரெசெண்டாக மாற்றிடலாமா அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. சரிங்களா? அப்போ when we go to ராம்கர்னு சொல்லாமா, வென்ட்டுக்கு பதிலாக நான் கோ யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா when we wentன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் போனப்போ.
கரெக்டா? நாங்க அங்க போனப்போ என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ போனப்போன்னு சொல்லும்போது என்னது? பாஸ்ட் தானே அகைன் வந்துருச்சு. ஸோ அதனால இங்க பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட் வராது. சரிங்களா? ஓகேவா? போலாமா? நெக்ஸ்ட் ஒன். When we use enamel paint, when we use, we will use, sorry, we will use தான் கரெக்ட். சரிங்களா? We will use enamel paint on this wall because it gives a best finish. Okay. We will use enamel paint on this wall because it gives a best finish. Okay. So என்ன error சொல்லுங்க பாப்போம். ஓகே, நேத்து மாதிரியே தப்பு பண்ணிடாதீங்க. என்ன error இதுல? பெஸ்ட்ன்றது என்னது? பாசிட்டிவ் டிகிரியா, கம்பேரிட்டிவ் டிகிரியா, இல்ல சூப்பர்லேட்டிவ் டிகிரியா? குட், பெட்டர், பெஸ்ட், எது கரெக்ட்? பெஸ்ட்ன்றது என்னது? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி கூட ஆல்வேஸ் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர்டிகல் த தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இங்க த பெஸ்ட் ஃபினிஷ் தான் சொல்லணும். சரிங்களா? த பெஸ்ட் ஃபினிஷ் அப்படின்றது என்னது? இங்க கரெக்ட். சரிங்களா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The team began searching for reasons for their poor performance in the tournament. Okay. The team began searching for reasons for their poor performance in the tournament. So இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்பு சொல்லுங்க பாப்போம். கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஒன்ஸ் நான் இந்த ரூல் சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இதை எல்லாத்துலயும் அப்ளை பண்ணிடலாம், ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பார்த்து சொல்லுங்க பாப்போம். எந்த இதுல தப்புன்னு சொல்லுங்க. ஓகே, தட் இஸ் ரைட். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீம் அப்படின்றது என்ன நவுன்? கலெக்டிவ் நவுனா? பிளேயர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? டீம்னு சொல்கிறாங்களா? பிளேயர்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு டீம்னு சொல்கிறாங்க. ஸோ டீம் அப்படின்றது என்னது? ஒரு கலெக்டிவ் நவுன். சரிங்களா? கலெக்டிவ் நவுனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம்? கலெக்டிவ் நவுனுக்கு யூஸ் பண்ணுற ப்ரொனவுன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர் அப்படின்றது யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம்னா இட்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்போது த டீம் பிகான் சர்ச்சிங் ஃபார் ரீசன்ஸ் ஃபார் இட்ஸ் புவர் பர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? இட்ஸ்லேயே ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? இந்த இட் ஒன்று இருக்குது, சாரி இந்த இட்ஸ் ஒன்று இருக்குது, இந்த இட்ஸ் ஒன்று இருக்குது. என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த இட்ஸ்க்கும் இந்த இட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இந்த இட் வந்து என்னது? யூஸ்வலாக அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டோன்னா என்ன அர்த்தம்? யூஸ்வலாக அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டால் என்ன அர்த்தம்? பொசசிவ் கேஸை டினோட் பண்ணுறதா அர்த்தமா? நான் சொல்கிறேன் திஸ் இஸ் ராம்ஸ் பைக்குன்னு சொல்கிறேன். ஸோ ராம்ஸ் பைக்குன்னு சொல்லும் போது இப்போ ராம் apostrophe s ராம்ஸ் பைக்குன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ராமுடைய பைக்குன்னு அர்த்தமா? அப்போது பொசசிவ் கேஸை டினோட் பண்ணுதா? ஆனால் இட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போஸ்ட்ரோஃபி போடாமல் இருக்கிறது தான் பொசசிவ் கேஸு. சரிங்களா? அப்போ அப்போஸ்ட்ரோஃபி போட்டது என்னப்பா சொல்லுங்க பார்ப்போம். என்ன கெஸ் பண்ணுங்க. இதோட இது இட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸோட ஷார்ட் ஃபார்ம். சரிங்களா? இட் இஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது? இட்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ ஐஎம் எழுதுறோம்ல, ஐஎம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஆமோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது? ஆம். சரி, ஐ ஆம். ஓகேவா? ஐ ஆமோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது? இப்படி எழுதுறோமா? ஸோ அதே தான் இட் இஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது? இட்ஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, டன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். She was unable to produce sufficient evidence for support her accusations. Okay. She was unable to produce sufficient evidence for support her accusations. Okay. So, இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்பு சொல்லுங்க பாப்போம். She was unable. அவங்களால முடியல. என்ன முடியல? To ப்ரொடியூஸ் பண்ண முடியல. என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியல? சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ், போதுமான அளவான எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. எதுக்கு அந்த எவிடன்ஸ் வேணும்? எதுக்கு வேணும்னா அவங்களோட அக்யூசேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேணும். சரிங்களா? ஸோ இங்கே ஃபார் சப்போர்ட்ன்றது தப்பான ப்ரிப்போசிஷன். ஃபார் பதிலாக என்னப்பா இங்கே யூஸ் பண்ணலாம்?
ஃபாருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். ஷி வாஸ் unable to produce sufficient evidence for support her accusations வராது, to support her. சரிங்களா, சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்போ to support her accusations அப்படின்றது தான் கரெக்டான ப்ரிப்போசிஷன். ஓகேவா? சரி, லாஸ்ட் ஒன் பாருங்க. as you know that I always like to have ice cream after my dinner. as you know that I always like to have ice cream after my dinner. எனக்கு பிஃபோர் டின்னர் கொடுத்தாலும் சாப்பிடுவேன், ஆஃப்டர் டின்னர் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம் அப்படின்றது எனக்கு வந்து என்னது, டைம் லைன் இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் எழுப்பி விட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சரி, ஸோ ஓகே, ஆஸ் யூ ஐஸ்கிரீமில் தப்பில்லைப்பா, ஐஸ்கிரீம்ன்றது கரெக்டு தான். ஓகேவா? சும்மா சாப்பிட்டு நிறைய நாள் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு ஓகே அதை விடுங்க. as you know that I always like to have ice cream after my dinner. சரிங்களா, கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப வேவர் ஆகிட்டே போகிறேன், அப்படி தானே பார்த்துக்கலாம். சரி, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே that அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷன் அவசியமே கிடையாது. as you know I always like to have ice creamனே போதும். இங்கே thatன்ற கன்ஜங்ஷன் சூப்பர் ஃப்ளோஸாக இருக்குது, ஸோ அங்கே தேவை கிடையாது. சரிங்களா, ஸோ செஷன் நல்லா போச்சுன்னு நம்புகிறேன். சரிங்களா, ஸோ நாளைக்கு செஷன், அதாவது நாளைக்கு சண்டே விச் இஸ் ஆஃப். ஸோ அடுத்த செஷன் என்னைக்கா இருக்க போகுதுன்னா மண்டேவாக இருக்க போகுது. மண்டேலேருந்து நம்ம எடிட்டோரியல் கொண்டு போகலான்னு சொல்லியிருந்தேன், பட் ஐ ஸ்டில் பி அவுட் ஆஃப் டவுன். சரிங்களா, மண்டே அப்போ நான் அவுட் ஆஃப் டவுனாக இருப்பேன். ஸோ அன்றைக்கி என்னால் எடிட்டோரியல் கொண்டு போக முடியுமான்னு தெரியல. ஸோ எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போக முடியுமோ அன்றைக்கி கொண்டு போயிடுறேன். ஸோ மண்டே மோஸ்ட்லி எடிட்டோரியல் இல்லாமல் வேறு எதுனா ப்ரீவியஸ் இயர் கொஷினாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் செஷன் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எழுப்பி விட்டு அடித்து துரத்தி இழுத்துட்டு வந்துடுங்க. சரிங்களா, செஷன் நல்லா போச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. ஸோ மண்டே மார்னிங் 8 o'clock பார்க்கலாம். சரிங்களா, பாய் பாய் guys, டேக் கேர். ஓகேவா, பார்ப்போம்.